ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறது கன்னியாகுமரி பீச்சிலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வட்டக்கோட்டை ஃபோர்ட் தான். இந்த கோட்டை வட்ட வடிவத்தில் இருக்கிறதால வட்டக்கோட்டை ஃபோர்ட்னு பேர் வந்ததா சொல்கிறாங்க. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோட்டை எதுக்காக கட்டினாங்கன்னா எதிரிகளோட நடமாட்டத்தை கண்காணிக்க முக்கியமாக கட்டினாங்க. இந்த கோட்டை திருவிதாங்கூர் அரசாங்கத்தோட ஆட்சியின் போது கட்டப்பட்டது. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கரா இருக்கு. அதே சமயம் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் உயரமாக இருக்கு. இந்த கோட்டையோட பராமரிப்பு இப்போ இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்திட்ட இருக்கு. இந்த கோட்டையோட ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடலோட ரம்மியமான காட்சியும் நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கு. இந்த கோட்டைக்குள்ளாடி இருக்கிற மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதனாலே இது கிபி 12ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் கையில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோட்டை முதல்ல வேணாட்டு அரசர்களோட கையிலே இருந்துச்சு. அவங்க கையில் இருந்து ஆங்கிலேயர்கள் 1809ஆம் ஆண்டு அதை கைப்பற்றின போதும் அந்த கோட்டையை எதுவுமே செய்யலை. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த சாய்தளம் வழியாக தான் கீழ் மட்டத்திலிருந்து பீரங்கிகள் எல்லாமே மேல் மட்டத்துக்கு கொண்டு போவாங்க. முதலாக இந்த கோட்டையை கட்டும்போது செங்கோட்டையை தான் கட்டினாங்க. அதுக்கப்புறமா டச்சு தளபதியாக இருந்த டிலனாயோரோட மேற்பார்வையில் தான் இந்த கோட்டையை கற்களால் கட்டினாங்க. இந்த கோட்டையோட மேலே இருந்து பார்த்தீங்கன்னாலே கடலோட ரம்மியமான காட்சி மிகவும் சூப்பராக தெரியும். இந்த கோட்டையோட நுழைவாயில வரும்போது வேணாட்டு அரசோட சின்னமான யானை சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு நாள் டூராக போகிற எல்லாருக்குமே பார்க்க நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை பாருங்கள்.